தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அழுகாச்சலமூர்த்திக்கு அரகரோகராம். அங்கை கொடு மலர் தோபி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழினேர் ஆராக ஆராத பக்தி எனது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே சம்புவே எனவு மொழி தழுதழுத்திடவனங்கும் சன்மார்க்க நெறியிலா துன்மார்க்க நேனையும் தன்னரும் கொடுத்தால்வையோ துங்கமிகு பக்குவர் ஜனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூபானுபூதி காட்டி செங்கமல பீடமேல் கல்லாலடிக்குள் வளர் சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே முனிவன் என நினை முனிவர் முனியாத நின்னையவர் முனிவன் என சொல்லல் தகுமோ மற்றவர்கள் இருடியர மொழிவர் நீ இருள் இல்லை முகிழ்த்து எழும் தீயும் இல்லை கனிவுடன் மகரிஷி எனச் சொல்லுவர் எந்தை நீ காணறிய தந்தை ரிஷிகான் கருணை மிகு நின்னொரு காணுபவர் கிழவன் என கூறுதல் முறையாயினும் தனியருட்குமரகுரு தாசன் என பெயர் பெற்று சீர்த்தி பெற்றே திகழ்ந்தாய் வனிதையர் மயக்கமரு முனிவனே புனிதனே வருகவே வருக வருக சாவினை மீண்டதால் சாமி என பெயர் பெற்று சங்கநாதம் செய்தனை வனிதையர் மயக்கமரு முனிவனே புனிதனே வருகவே வருக வருக வளர்குமர குருதாச சுவாமியே ஞானியே வருகவே வருக வருக அத்தியாச்சரம சுத்தாத்வித வைதீக சைவ சித்தாந்த ஞான பானு அபராருணகிரி பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளின் கருணையினாலும் எந்த வேளையும் காக்கின்ற கந்தவேற் பெருமானின் அளவிலாத கருணையினாலும் இன்றைய தினம் இந்த கந்த சக்தி திருவிழாவானது நாவுக்கரசர் அரங்கிலே நலமுடன் நடைபெறுகின்றது. இதற்கு பூரணி புராதனி சுமங்கலி சுதந்தரி புராந்தகையடில் புங்கவி விளங்கு சிவசங்கரியே சகஸ்தல புஷ்பமிசை விற்று இருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ ஆரணி சடை கடவுள் ஆரணி என புகழும் அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பெண்ணையும் கண்ணி என மறை பேசும் ஆனந்த ரூப மயிலே வாரணியும் இருகொங்கை மாதர் புகழ் கங்கை புகழ் வலமருக தேவை அரசே வரைராஜனுக்கு இரு கண் மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண் உமையே என்று தாய்மான சுவாமிகள் புகழுமா போல ராஜேஸ்வரி உபாசகராக விளங்கக்கூடிய சக்தி சுடர்மணே எனது அருமை இளவல் முருகனார் அவர்கள் நமச்சிவாயமே உருவாக இங்கு வந்துவிட்டதோ என்று கருதக்கூடிய அளவில் குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் வேணியில் பால் வெந்நீரும் எணித்த முடைய எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று அப்பர் சுவாமிகள் அருளிய போல ஒரு தவக்கோலமே சிவக்கோலமா பவம் நீக்கும் நவக்கோலமா என்று புரியாத வண்ணம் வீட்டிருக்கக்கூடிய பேரிலே ருத்ராட்சம் இது எல்லாவற்றையும் கடந்து வெள்ளை உள்ளம் படைத்தவராம் அவர் வெள்ளை மானம் கொண்டவராம் கள்ளமில்லாம் அனர்த்தவராம் அவர் கருணை மிக கொண்டவராம் கழுகுமலை தேவரையே அவர் கருத்தில் மிக கொண்டவராம் என்று சொல்லக்கூடிய வெள்ளைச்சாமி ஐயா அவர்கள் என்ன ஒரு இது பாருங்க, என்ன வள்ளுவன் ஒன்று சொல்வான், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பான்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்வினை தீவினை ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டு வினையுமே இருளை சேர்க்கும்னா என்ன சொல்லியிருக்கணும், இருள் சேர் தீவினைன்னு சொல்லலாம், அப்புறம் அருள் சேர் நல்வினைன்னு சொல்லலாம். அப்படி சொல்லலை, இருள் சேர் இருவினையும். இப்போ நான் சொன்ன பரவாயில்ல, சின்ன பையன் சொன்னான்னு சொல்லலாம். பொதுமறை தந்த பொய்யா மொழி புலவராக விளங்கக்கூடிய திருவள்ளுவன் சொல்லுகிறான் இருள் சேர் இறைவினை என்றான். சொல்லியிருப்பானோ இல்லை பின்னாடி வந்தவ யாருன்னா மாற்றி இருப்பாங்களோ? இருள் சேர்க்குமா ரெண்டு வினையும், அப்படியா? ஆனால் அந்த குரல் அப்படிதான் பதிப்பித்திருக்கு, அப்படிதான் பரிமேல் அழகர் உரை கண்டிருக்கிறார், அப்படிதான் மற்றும் உள்ளோர் உரை கண்டிருக்கிறார்கள். இருள் சேர் இருவினையும். நண்பர்களே, இதை ரொம்ப குறிப்பாக கவனிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன். ஏன் அப்படி கத்துறான் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். என்னன்னு கேட்டா, இருள் சேர்க்கும் தீவினை சரி, நல்வினை. இப்போ முருகன் வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் தராருன்னு வச்சுக்கோ, வேண்டாம் நான் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு வச்சுக்கோ, அது நல்வினை தானே, அது எப்படி இருளை சேர்க்கும்? ஆனால் வள்ளுவன் சொல்றான் அது இருளை சேர்க்கும் இல்லையா? இருள் சேர் இருவினை. ஏன் அப்படி சொன்னா நண்பர்களே, இப்போ முருகன் வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாருன்னா அவருக்கு ஏற்கனவே சர்ப்ளஸில் இருக்கிறாரு, புண்ணியம் கரெக்டாக டேலி பண்ணின்னு இருக்கிறாரு. இப்போ எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கான புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக மறுபடியும் அவருக்கு பிறக்கணும். அப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாமா? மறுபடியும் பிறக்கக்கூடாதுன்னு தானே என்ன முடியுது? அதனால் என்ன பண்ணால் இருள் சேர் இருவினையும். ஆனால் அவருக்கு 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, கொடுத்தாகணும். ஆனால் அது இருளை சேர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அடுத்த வரியிலே சொல்கிறாங்க, இருள் சேர் இருவினையும் சேர இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன். இந்த குறளின் தத்துவத்தை முழுதுமாக உணர்ந்தவர் சிவத்திரு வெள்ளிச்சாமி அவர். ஒருத்தர் நம்ம 50 பேருக்கு தானம் பண்ணிடலாம், சோறு போட்டுடலாம் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு, அது இருளை சேர்க்கும். ஆனால் இறைவனை முன்னிறுத்தி செய்தால் அது அருளை சேர்க்கும். அதனால்தான் இருள் சேர் இறைவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டும். இறைவன் புகழை, இறைவன் பெருமையை, இறைவன் வழிபாட்டை, இறை அடியார்களை கூட்டி செய்வதற்கு தெரிஞ்சவர். அவர் போய் எவ்வளோ கிளப்பில் போய் கொடுக்கலாமா? அவர்கள் படித்தவர், எஜுகேட்டட், குவாலிஃபைடு, செலக்டட், சிவிலைஸ்ட், ஹி நோஸ் மெனி திங்ஸ். ஆனால் ஏன் கழுகுமலை முருகன் முன்னிறுத்தி, ராக்காயம்மனை நிறுத்தி, சிவனடியார்களை அழைத்து, சக்தி சேனையை கூட்டி, ருத்ராட்ச நடராஜனை அழைத்து, சிவபெருமானின் முதல் மூர்த்தமாக விளங்கக்கூடிய சந்திரசேகரனை அழைத்து, நல்லா நடனம் ஆடக்கூடிய பாபுவை அழைத்து, எங்கும் ஜெயகுணம் பெறக்கூடிய விஜய பாபுவை அழைத்து, மாதவனை அழைத்து மாதவம் புரிகின்ற இந்த செயலுக்கு பேரு கந்தர் சட்டி விரதம், கந்தர் சட்டி விழா. அது எங்க நடக்குதுன்னா வடபழனி. பழனி நமக்கு எல்லாம் தெரியும். உலக அனைத்தும் புகழ் திருப்பழனி மலை மேவும் ஓங்கார குருநாதன் என்பார் பாம்பன். முருகன் அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள், முருகப்பெருமான் குருவாக அமர்ந்த இடம் சுவாமி மலைன்னு. ஆனால் எங்க பாம்பன் சாமி சொல்லுவது உலக அனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதன் என்ன. ஏன்னா சற்று மாறி போறாரோ, இல்லை முருக வழிபாடு தெரியலையோ, இல்லை எங்கள் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப டஃப்பாக இருக்கணும்னு ஏதோ ஒன்று ஓதி விட்டுட்டாரோ. டஃப்பாக இருக்குன்றதுக்காக பலாப்பழத்தை சாப்பிடாம விட்டுறோம். அதனால உலக அனைத்தும் புகழ் திருப்பழனி மலைமேவும் ஓங்கார குருநாதன் ஏன் பாண்டாருன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தட்சிணாமூர்த்த கோலம் இருக்க, அது 4 பேருக்கு உபதேசம் பண்ணது. அந்த 4 பேருக்கு எப்படி உபதேசம் பண்ணதுன்னா, டெய்லி காலையில் 4 மணி நேரம், சாயங்காலம் 4 மணி நேரம் சொல்லி உபதேசம் பண்ணிச்சாங்க.
இல்லை இளவல் மாதிரி கவிதையா எழுதி தள்ளி உபதேசம் பண்ணிச்சானே இல்லை. எப்படி உபதேசம் பண்ணிச்சுன்னா, சொல்லாமல் சொன்னவரை கல்லாலின் புடையமர்ந்து நான் வரையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வதற்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய், மறைக்கு உள்ள இல்லை, மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தபடி இருந்து அதனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்தவர். அப்படின்னா உபதேசம்னா என்னன்னு கேட்டா 1 மணி நேரம் நீல முழக்கி பேசுவது அல்ல. இந்த தட்சிணாமூர்த்த கோலம் இருக்க, முயலகனை மிதித்து ஒரு கால் மடித்து ஒரு கால் முயலகனை மிதித்து 3 விரல் நீத்து 2 விரலை சேர்த்து, இது வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் தத்துவம் அத்தனையும் அன்றாட தாமரை போல் அவன் முகம், இது எல்லாமே இந்த 4 பேர் புரிஞ்சிச்சு. அவன் எப்படி சொன்னா, சொல்லாமல் சொன்னவரே. அதுபோல பழனியிலே வீற்றிருக்கக்கூடிய பெருமான் கோவரம் அணிந்திருப்பான். உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தந்தை தாய் நிஜமும் அல்ல, ஜனங்களும் நிஜமும் அல்ல, பந்துக்கள் நிஜம் அல்ல, பலருமே நிஜமும் அல்ல, இந்த மெய் நிஜமும் அல்ல, இல்லறம் நிஜமும் அல்ல, சுந்தர நாகை நாதர் துணையடி நிஜம் பார் நெஞ்சனே, என்னுடைய திருவடி தாமரை தவிர உனக்கு வேற எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டான். பாமன் சாமி சொன்னார், அண்டார் யாவரும் அறியோனா பொருள், ஆதி அந்தரும் தெரியோனா பொருள், பண்டை நூலெல்லாம் பகலோனா பொருள், பாரமார்த்திக ஞானவான் பொருள் எண்டகை பொருளாகும், நீ தடியேந்துகின்ற சன்னியாசி போன்றது. சன்னியாசி கோலமா நிற்கிறான். என்ன அவருக்கு பேர் பரதேசி. சன்னியாசி கோலத்து பேர் என்ன? பரதேசி, பரனோட தேசத்தை சார்ந்தவன். அப்படிப்பட்ட பழனி முருகன் பழனியிலே அகத்திய முனிவனால பழனி உண்டானது, பின்னால போகிறது இது பண்ணார். ஆனா நாம இப்ப எங்க உட்கார்ந்துருக்கோம்னா வட பழனியில உட்கார்ந்துருக்கோம். பொதுவா வடக்கு அப்படின்னா உத்தரம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டு, தமிழ்ல வட அப்படின்னா வட பழனின்னா வடு அல் பழனின்னு அர்த்தம். வடு அல் பழனின்னு அர்த்தம். இப்போ வடமொழின்னு நம்ம சொல்கிறோம். வடமொழி, வடமொழின்னா என்ன? சமஸ்கிருதம் வச்சுட்டு. சமஸ்கிருதம் எந்த ஸ்டேட்டில் மதர் டங்காக இருக்குது? என்ன இருக்குதா? கிடையாது. வடு அல் மொழி சமஸ்கிருதம். வடு அல் மொழி அப்படின்னா தூய்மையாக்கப்பட்ட மொழின்னு அர்த்தம். அதுபோல பழனியில இருக்கக்கூடிய பெருமானை விட ஒரு பங்கு மேலானவன் என்பதினாலே இது வடபழனியா? என்ன அங்கே வடபழனியில் இருக்கு, அப்படி ஸ்ட்ரைட்டா பண்ணிட்டு இருப்பான். இவன் கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி உண்மை நோக்கி வருவது போல இருக்கு. படி அதிரவே நடந்த கடல் வீரனார் அருணகிரிநாத சுவாமி. படி அதிரவே நடந்த கடல் வீரனார். He is ready at any moment. If you think he will come immediately. நம்ம நினைக்கணும். அப்பேற்பட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல இங்க அது அழகிரி. எது அழகான கிரியா இருக்கும்? அழகிரி. திருவண்ணாமலையை தவிர எது அழகிரியா இருக்க முடியும்? அந்த அழகை வேற யாரும் பார்த்தது கிடையாது இது வரைக்கும். அண்ணாமலை, அண்ணாமலைன்னு நெருங்க முடியாத மலைன்னு பேர். அப்பேற்பட்ட ஒரு குடியிருப்பு பகுதியில் நாவுக்கரசர் அரங்கம். நாவுக்கரசருக்கு என்று ஒரு தனி இது உண்டு. 4 பெரியவர்கள் தான் இருந்தாலும் நாவுக்கரசருக்கு ஒரு தனி ராஜபாட்டை உண்டு. ஏன்னா ரொம்ப காலம் வாழ்ந்தவர், 1000 பிறை கண்டவர் நாவுக்கரசர். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு டிக்ளேர் பண்ணார். அரியானை அந்தரதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோனை பற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகடலை கொலவரையை கடந்து நின்ற பெரியானை, பெரியானை இல்லை பெரியானை
மாலை பெரும் பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மெல்லாம் பள்ளியில் போயிருக்கோம். ஸ்கூலில் 365 நாளில் 230 நாள் இன்னும் ப்ரெசென்ட் இருக்கணும். அப்போ தான் பாஸ் போடுவோம், இல்லைன்னா ஃபெயில் ஆகிடுவோம். அதுபோல் நாம் கூட ஓரளவுக்கு அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கணும். இத்தனை நாள் நினைக்கணும்னு இங்கே வந்திருக்கோம். நினைக்கலைன்னா மறுபடியும் பிறப்பிக்கணும். நாங்கள் ஏற்கனவே நிறைய பாவம் தான் பண்ணியிருக்கோம், பிறக்க தான் போகிறோம், இது என்ன போயா அப்படின்னு என்ன மாதிரி சில பேர் சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்க அன்பர்கள் அப்படி கிடையாது. என்ன, நம்முடைய இந்த பிறவியின் நோக்கமே இனி பிறவாமல் இருக்க வேண்டும். அப்படித்தான் பரம்பொருளுடைய கருணை இருக்கிறது ரொம்ப பெருசு. நம்ம பிழை பண்ணாமல் இருக்கணும். பிழை அப்படின்னா அந்த செயல் செய்யாமல் இருந்தால் பிழிச்சுக்கோன்னு அர்த்தம். பிழை அப்படின்னா எரர் இஸ் ஹியூமன், ஃபர்கிவ் இஸ் டிவைன் அப்படின்வாங்க. பெயர் இஸ் ஹியூமன், ஃபர்கிவ் இஸ் டிவைன். தவறுவது மனித இயல்பு, மன்னிப்பது தெய்வீகமானது. அதனால தான் பாமன் சாமி என்ன பண்ணார், பிழை பொறுத்து ஆள்வது இட் இஸ் பை யுவர் டியூட்டி. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அடியார்கள் என்ன பண்ணுவாங்க, இறைவனுக்கு கட்டளைப்படாங்க. அரசால்வர் ஆணை நமதேர்வார். யாரு? ஞானசம்பந்த பெருமான். எல்லாம் செயல் கூடும் என்ன ஆணை அம்பலத்தில் சாத்தான்குட்டி காலில் பாடினார். என் ஆணை எல்லாம் செயல் கூடும், இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். என்ன பரவாயில்ல, என் ஆணை எங்க அம்பலத்தை. எப்போ இந்த செம்மாப்பு வரும் அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி பக்தி வந்தார். அந்த பக்தி முழுமையான முறையில் பெருமான் கிட்ட நீ வேறு ஏதாவது இருக்க, நான் வேறு ஏதாவது இருக்க, நாவேறு பாவனத்தை பாண்டார. அதில் நீ வேறு ஏதாவது இருக்க, நான் வேறு ஏதாவது இருக்க, நேராக வாழ்வதற்கு முன் அருள் கூறும். அதுதான் நேரான வாழ்க்கை. மற்றதெல்லாம் கோணையான வாழ்க்கை. அதுக்காக கடைசியில் அவர் பாடினார். இது எங்கே நான் மறந்துட போகிறேன்றதுக்காக அவர் சந்திரசேகரம். ஏன்னா பாமன் சாமி 64 சிவமூர்த்தங்களை வகிக்கின்ற போது சந்திரசேகரம் மர்தனாரீஸ்வரம் சக்கர பிரதானம் தட்சிணமூர்த்தம் லிங்கம் லிங்கோற்பவம் தட்சையவங்கம் சந்தியனந்தம் சந்ததனந்தம் சண்டேசான கிரகம் சலந்தரவதம் அகோராஸ்திரம் ஏகபதம் அசுவாரூடம் சத்ய சதாசிவம் மிக்க சதாசிவம் தகலுகுலேஸ்வரம் சகஜ சுகாசனம் கூர்ம சங்காரம் அச்சாரி வராஹாரி சர்க்குருமூர்த்தம் உமேசம் உமாபதிம் ஜயவஜங்கத்ராசும் சார்தூர ஹரிவைரவம் கல்யாண சுந்தரம் வடுகங்கிராதம் சுந்தர விஷப ஊர்தி விஷபாகரணம் சோராபத்மம் தவளர் சேத்திர பாலகம் தோல்கருட அந்திக முகலிங்கம் துங்க கங்காதர கங்கா ரசஜன சுபசோமஸ்கந்தம் சோர சிவாரி கமாரி அமாந்தகம் சுசிமானவ பாவம் சிவகர பிரார்த்தனை மூர்த்தம் நது திரிபுராந்தகம் சொரவரசு சுமுக கங்கார ரத்த பிக்ஷ பிரதான நெருஞ்சுடரே சுடர் கௌரி வரப்பிரத மகா பாசுபத ஸ்வரூபம் அணிதோன்று புஜங்கள் அணிதம் ரிஷபாந்திகம் தோமரு கஜயுக்தம் விந்தை விளங்கு கஜாந்திகம் வேதை தயங்கு தட்சிணாமூர்த்தம் வேதங்கு யோகம் வினோதம் அதாக விளங்கு தட்சிணாமூர்த்தம் விமல விச்சாடன கமல யுத்தாரண வேத கணம் புகழும் விதிசிர கண்டன கௌரிலீல மன்கதை அதில் அது அர்த்தம் வீரபத்ரம் திரிமூர்த்தி முப்பாதம் மகா வேதாளினடம் வெறுவரும் ஏக பதத்திரி உருவாய் விளம்பு 64 விலாச அளிப்பு நிமித்தம் எடுத்த ஒரு மெய்ப்பொருள் எது, அதுவே விண்ணவர் மன்னவர் கண்ணவர் யாவரும் வீடு அருளாய். எனவே மண்டனை புரிய இருந்தொரணி என் வண்டமிழால் மனசால் வாழ்த்தி வணங்கி எனையால என் இருதயம் மலரில் எடுந்தருளாய். மந்திர நாயக தந்திர நாயக மங்கள நாயகவோம் மயதவர் ஈஸ்வர பரமகுகேஸ்வர வசனம் அனாதீத வரத கிருபாகர குமர பராபர வரைவரு ஷார்குண்ய வஸ்துவ நற்புத சத்திய வித்தக மரணவனயனமிலா வானவ ஞானவோ மணியே திருமாலஜன் அறியாவோர் மாமலையின் பெயரான் குருநாதவின் அகுரு தரு மாம். அப்ப இந்த சந்திரசேகரம் இருக்க அத முதல் மூர்த்தமா வைக்கவே தான் அவர் தன்னுடைய நுண்மான் நுழைபுறம் வேலை செய்ய வேற பாட்டு பாடியிருக்கலாங்க, தெருவில் நடவா பாடியிருக்கலாங்க, முந்து தமிழ் மாலை கோடி பாடியிருக்கலாங்க. ஏன் நான் வேறு பாவனத்தை பண்ண, நீ வேறு ஏதாவது இருக்கு, நான் வேறு ஏதாவது இருக்கு, நேராக வாழ்வதற்கு நான் தரணும். ஏன்னா அருணகிரிநாத சுவாமிகள் வழி வந்தவர் பாமன் சுவாமிகள். நான் முதல்ல வார்த்தையை கவனிச்ச அன்பர்களுக்கு தெரியும்.
அத்தியாச்சிரம சுத்தாத்வித வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு அபராருணகிரி. பேர் என்னவுக்கு? இவர் அருணகிரியை கொண்டாடுவாருன்னா பாமன் சாமியும் விட்டுடுவார். என்னையா கூத்திட்டு என் பக்கத்துல உட்காந்து சொல்லலாமா? அபர அருணகிரின்னா என்ன அர்த்தம்? அபர சுப்பிரமணியர்னா யாரு? ஞானசம்பந்தன் விட்டுடுவியா? அருணகிரிநாத சுவாமி விருதுகவி ராஜசிங்க உரை புகழி ஊரில் என்று வருவோடுன்னு ஞானசம்பந்தம் பண்ணது முருகனுக்கு ஏற்றி பாடுறான். இவர் விட்டுருவாரா? எந்த சிஷியனும் குருவை புகழ்ந்தா சந்தோஷம் தான் பட்டுக்கலாம். ஆமா, அது கரெக்டா யோசிச்சு பாபர் சாமி வாடான்னு விட்டுடுவது என்ன அர்த்தம் இது? அதனால பாபர் சாமி பத்தி நல்லா தெரிஞ்சது. அப்பேற்பட்ட பாபன் சுவாமி பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மிகச் சிறப்பான முறையிலே இனி கருவழி புகார் இருப்பதற்கு என்ன வழி அப்படிதான் எல்லா பாடல்களையும் சொல்லியிருப்பார். பஞ்சாமிர்த வண்ணமாகட்டும் பல பாடல்கள். அதில் உண்மையில ரொம்ப நெருக்கமாக பார்த்தீங்கன்னா பாம்பன் சாமி அருணகிரிநாத சுவாமிகளை போற்றி இருப்பது ஐயாவுக்கு தெரியவர். நமக்கெல்லாம் தெரியும் அதிசயம். ஒரு நிலையில் குழவி வடிவுடன் இருந்து உயர் தந்தைக்கு ஓம் பொருள் சொன்னது வியப்பு. இது குழந்தை, அது பரம்பொருள். ஒரு நிலையில் குழவி வடிவுடன் இருந்து உயர் தந்தைக்கு ஓம் பொருள் சொன்னது வியப்பு. அருநிலையில் உயிர்கள் தோறும் இருந்தும், அருநிலையில் உயிர்கள் தோறும் இருந்தும் அவ்வாவி கட்டி எட்டாதிருத்தல் அது வியப்பு. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான், ஆனால் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒருத்தர் 2 பேர் இவரை மாதிரி இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஐயா மாதிரி இருக்கவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவரை மாதிரி இருக்கவங்க என்ன மாதிரி ஆளுக்கு புரியல. அருநிலையில் உயிர்கள் தோறும் இருந்தும் அவ்வாவி கட்டி எட்டாது இருத்தல் அதிவியப்பு. மாதிரி இருக்கிறவர் சொல்லி சொல்லி புரிஞ்சுக்கிறோம். பெருநிலையில் அரி அனுமன் வீரபாகு கொண்ட உருக்களை எல்லாம் கடந்து கர சிரங்கள் பல ஓங்க நின்றனின் நீர்மையை கணிப்பவர் யார்? திருப்புகழ் சொன்னவன் தான் மன்னன். அப்படின்னா அருணகிரிநாத சுவாமிக்கு எப்பேற்பட்ட பெருமை எங்க சாமி தேடித்தார். அது மட்டுமல்ல, இவர் சொன்னாரு மாலை, இந்த மாலை பிடிக்குமா, அந்த மாலை பிடிக்குமா, கடம்ப மாலை பிடிக்குமான்னு. பாம்பன் சாமி சொல்றாரு கடம்ப மலர் மாலைக்கு மேல இன்னொரு மாலை பிடிக்கும். பொம்பரும் புகழ் வகுப்புரைத்தவன் தொடுத்த சீர் பம்பு மாலையை தினம் தினம் புனைந்த பாவைகினர். தினந்தோறும் திருப்புகழாகிய மாலையை போட்டுக்கிறாராம். யாரு? முருகப்பன். அப்படின்னு யார் சொன்னது? அப்பேற்பட்ட ஒரு அரிய பெரிய குருநாதரை நீ சரியா படிக்கலன்னு என்னை குட்டி படிக்க வைக்கக்கூடிய பேராற்றல் வாய்ந்தவரை ருத்ராட்சம். அதனால பிழை பொறுத்து ஆள்வது உன் கடனே. பிழை அப்படின்னா நம்ம செய்துனே இருக்கிறத தவறிட்டா அது பிழை. நடந்துனே போகிறோம், உண்டுன்னா பிழையாக விழுந்துட்டான் அப்படின்னு. அப்போ அந்த பிழையை நீக்கிக்கிட்டால் பிழைத்துக் கொள்வோம். பிழைக்கிறதுக்கு இதே 2 சொல்லு தான் பயிற்சிக்கிறோம் அப்படின்னு. எரருக்கு அதான் எரர். இவர் பச்சை தமிழில் இப்படி சொல்லி வச்சிருக்கு. பாம்பன் சுவாமி ஐயா சொன்ன மாதிரி 6666 அருட்பாடல்களை அருளியவர். முதன் மண்டலத்திலே 55வது பதிகமாக பிழை பொறுத்து ஆள்வது உன் கடனே, பிழை பொறுக்க முறையீடுன்னு வரும் அந்த பாட்டில் தலைப்புகள். அதில் ஓரிரு பாடல் 10 பாட்டு இருக்கு. 10 பாட்டும் பார்க்குறதுக்கு நம்ம முருகன் நேரம் கொடுக்க மாட்டார், நேரம் இல்லை. ஒரு 2-3 பாடல்களை பார்ப்போம். முத்தரின் முதல்வா முதுமொழி தலைவா முட்டிலா வனப்பது பொருளும் சித்திர வடிவே திகழ் அருங்குழகா செங்கையில் நன்கு அயில் உடையாய் மத்தமும் எழிலா அருகு வில்லுவமும் மதலையும்
அடிபவர் மழவா பித்தனேன் குறை தீர்த்து அருள் சிவனே என் பிழை பொறுத்து ஆள்வது கடனே. முத்தரின் முதல்வா முதுமொழி தலைவா. அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழை நம்ம மாதவன் செய்த மாதவனும் சாத்தான்குட்டி பிள்ளையும் காலையில் பாடுகிற போது முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறை சத்தி சரவணன் முத்திக்கு ஒரு வித்து குருவரன் எனவோது முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து. முத்திக்கு ஒரு வித்தாக வழங்கக்கூடியவன் முருகப்பெருமானே என்று தினம் ஓதிக்கொண்டிருக்கிறான் ஐமுகச்சிவன். ஓதுவா மூர்த்திகள் தேவாரம் திருவாசகம் பாடி ஐமுகச்சிவனை நாடி தேடி ஓடி பாடுகிறார்கள். அந்த ஐமுகச்சிவனை எதை ஓதுறான்னா முத்திக்கு ஒரு வித்து குருவர என ஓதும் முக்கட்பரமர். அதை ஞாபகத்துக்கு வந்த பாமன் சுவாமி முத்தரின் தலைவா முதுமொழி முதல்வா முட்டிலா வனப்பு அது பொதுலும். வனப்புன்னா அழகு, முட்டிலா வனப்புன்னா எல்லையில்லாத அழகு. அது யாத பொருளோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. முட்டிலா வனப்பது பொதுலும் சித்திர வடிவே. சித்திரத்தில் சிச்சா மாதிரி இருப்பான், தூங்குன மாதிரி இருப்பாங்க. சித்திரத்தில் தூங்குன மாதிரி இருப்பாங்க, சில பேர் முடிச்சா, சில பேர் முடிச்சுப்பாங்க. சித்திர வடிவே அப்படின்னா சிச்சா மாதிரி இருக்கும். கம்பன் சொல்லும்போது சித்திரத்தில் வரைஞ்ச தாமரை போல இருந்தது ராமன் மோகனும். ஏன்னா காலையில் தாமரை நல்லா இருக்கும், சாயங்காலம் வாடி போடும். ஆனால் சித்திரத்தில் வரைஞ்ச தாமரை எப்பவும் மலர்ந்திருக்கும். அப்போ சித்திர வடி, அதுபோல முருகன் முகம். சித்திர வடிவே திகழ் அரும் குழகா செங்கையில் நன்கு அயில் உடையாய். செங்கையில் நன்கு அயில்னா அவங்க சொல்லணும், நீங்க சொல்லணுமா? அயில் உடையாய்னா அயில்னா என்ன? நம்ம மண்டலில் இருக்கவங்கெல்லாம் சொல்லாமல் இருப்பாங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா? அயில்னா என்னம்மா? செங்கையில் நன்கு அயில் உடையாய் அப்படின்னா அயில்னா வேல், மயில்னா வாகனம். செங்கையில் நன்கு அயில் உடையாய் மத்தமும் ஊமத்தம்பு மத்தமும் எழிலார் அருகும் வில்லுவமும் மதலை. மதலையும், மதலைன்னா குழந்தைன்னு ஒரு அர்த்தம். இது இன்னொரு அர்த்தம் மதலையும் அணிபவர். சிவபெருமான சொல்றார் மதலையும் அணிபவர் மழவா. மதலைன்னா கொன்றை மலர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மதலையும் அணிபவர் மழவா. மழவனா அவனுடைய பையனே. பித்தனேன் குறை தீர்த்து அருள் சிவனே என் பிழை பொறுத்து ஆள்வது உன் கடனே. கீணமில் பொருளே கிளர் ஒளி பிழம்பே கிருபை சேர் கற்பக காவே. கீணமில் பொருளே அப்படின்னா குற்றம் இல்லாத, வடு இல்லாத, சுத்தமாக இருக்கணும். கீணமில் பொருளே கிளர் ஒளி பிழம்பே. சேக்கிழார் சுவாமி பெரிய புராணம் எழுதும்போது சிவபெருமான அருட்பெருஞ்சோதின்னு சொல்ல வந்தார். அப்போ என்ன பண்ணார்? அழகு இல் சோதியன். அழகு அழகு இல் சோதி. சில பேர் அழகில்னா அழகுன்னா என்ன, காக்கா குருவி அழகுதுன்னு அழகில் சோதின்னு சொல்லியிருக்காரு. அது உடைக்கணும், அதை உடைக்கணும். அழகு இல் சோதியன். There is no unit to measure that ஜோதி. லென்த்து வித்து ஹைட்டு அளக்க முடியாது. அது உமிழ்கின்ற வெப்பத்தை அளக்க முடியாது. அது வெளிப்படுத்துகின்ற வெளிச்சத்தை அளக்க முடியாது. அழகில் சோதியன். அப்படி நம்ம பாமன் சாமி கிளர் ஒளி பிழம்பே, ஒளி பிழம்பு கிளர் ஒளி பிழம்பே கிருபை சேர் கற்பக காவே. அருளை கொடுக்கக்கூடிய கற்பக மரங்கள் நிறைந்த வனமாக இருக்கார். கிருபை சேர் கற்பக காவே. மாணவர் சிறமேல் கரங்களை குவித்து வணங்கிட வரு சிவ கொழுந்தே. ஆச்சாரியாரை பார்த்த மாத்திரத்திலே ரெண்டு கையும் மேலே போயிட்டோம்.
மாணவர் சிறமேல் கரங்களை குவித்து வணங்கிட வரு சிவ கொழுந்தே ஆணவத்தால். இவ்வளவு பெரிய ஆள்லாம் பக்கத்து ஈக்குவலா உட்கார்றாங்க, உட்கார்ந்துருக்கு. அதான் ஆணவம். ஆணவத்தால் இங்கு அருள்தனை மறந்து இங்கு அணுதினம் அணுசிதம் செரிய. இங்கு அணுதினம் அணுசிதம், அணுசிதம்னா வேண்டாதன்னு அர்த்தம். அணுதினம் அணுசிதம் செரிய பேணிய கொடியேன் நின்சரன் புகுந்தேன் பிழை பொறுத்து ஆள்வது உன் கடலே. அப்படி வரும், வரிசையா வரும். துள்ளுமா மயில் மீது ஏறுவின் அவனே. மயில் இருக்க அது துள்ளி வருமா. துள்ளுமா மயில் மீது ஏறுவின் அவனே தொழும் அடியார்கள் பிரானே கல்லையார் கழுநீர் தொடை இறை நாயேன் கருத்தை விட்டகலா கருத்தே பிள்ளை செய் அடக்கோது அனைத்தையும் பொறுமை பிதா சமித்து அணைப்பது பொறுவ. பிள்ளை பின்னத்து முன்னாடி ஐயா சொன்னார், நான் போகும்போது 10 கிலோ 20 கிலோமீட்ரு, வரும்போது 20 கிலோமீட்ரு சைக்கிள் மிச்சின்னு போய் நான் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு இவரு. ஆனால் பையன் அப்படி பண்ணலை. அப்போது பிதாவானவர் எல்லாத்தையும் பொறுத்துவார். பிள்ளை செய்ய அடக்கோது அனைத்தையும் பொறுமை பிதா சபித்து அணைப்பது கடுப்ப பிள்ளை என்று உனக்கே அடைக்கலமாம் என் பிழை பொறுத்து ஆழ்வது உன் கடனே. நேசமுற்றோர்பால் நிறையுநல் அறிவே. யாரு நேசத்தோட இருக்கிறாங்களோ அங்க பெருமான். அருணகிரிநாத சுவாமி இந்த நேசத்தோட கூட ஒன்று சொல்லுவார். அறிவால் அறிந்தும் எருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மீதமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. இதோ பாடு என்ன ஒரு வரி பாடி காட்டலாங்க. நேசமுற்றோர்பால் நிறையும் நல்ல அறிவே நினைவினில் எழுந்து ஒளிர் சுடரே. நினைவினில் எழுந்து ஒளிர் சுடரே மாசியில் நல் அருணாசலத்தவன் இறையே. இங்க அருணாசலத்தவன் இப்ப இவர் அருணை முருகன் போட்டுக்கிறாரு வச்சுங்க. அண்ணாமலை திருவண்ணாமலையார்னா இவர் திருவண்ணாமலை சில பேர் செங்கல்பட்டுக்காரு மதுரை நகரத்தார் அப்படி போட்டுக்கல. அதுபோல பாம்பன் சாமி அருணகிரிநாத சுவாமியை மாசினில் அருணாசலத்தவன் இறையே மலரடி பணி குமர குரு தாசனை காப்போன் நான் எனும் தேவே சரவண பவ சிவ குகனே. சரவண பவன் நமக்கு தெரியும், ஆனால் இங்கே ஒரு புது மொழி தரார். சரவண பவ சிவ குகனே பேசிய பேச்சால் நான் இங்கு இழைத்த பிழை பொறுத்து ஆள்வது உன்கடனே அப்படின்னு ஐயா கிட்ட கேட்குற மாதிரி நான் கேட்கலாம். பாவன் சாமி முருகன் கிட்ட கேட்குறாரு. ஏன்னா மனிதர்களாக இருப்பது பிழை தான் பண்ணுவான். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகின் நெல்லா பிழையும் நினையா பிழையும் அப்புறம் சொல்லா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சி ஏகம். பிழை செய்வதற்காகவே நம்ம பிறந்தோம், பாவம் செய்வதற்காகவே நம்ம பிறந்தோம். அப்படிலாம் சொல்லலாமா? பாசிட்டிவா இல்லவோ சொல்லணும். வெள்ளைச்சாமி ஐயா பார்க்குறாரு. அப்படி நான் சொல்லல, அப்பர் சாமி சொன்னாரு. அப்பர் சாமி சொன்னாரு, விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையா. நான் பாவத்தை எவ்வளோ பண்ணியிருக்கான்னு பார்த்தா வான விளக்கு மூட்டை பாவம் மூட்டை அப்படியே அடிக்கிற பார்த்தா அப்படியே பார்த்துட்டே போகிறோம். அப்படியே போகுது. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வேறு ஒரு 1000 டன்னு கட்டை இருக்குதுன்னு வச்சுங்க. அது பற்ற வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல நெருப்பி வச்சா போதும். அதுபோல நம்முடைய பாவங்கள் இருக்க 84 லட்சம் பிறவி. எத்தனை பிறவி? 84 லட்சம் பிறவி. அதில் இது வரைக்கும் நான் ஒரு 10 லட்சம் முடிச்சிருப்போமா? தெரியல. எத்தனாவது பிறவின்னு தெரியல. இது வரைக்கும் நான் எடுத்த பிறவிலாம் நான் நல்லது தான் செய்திருப்பேன், புண்ணியம் தான் செஞ்சிருப்பேன், வேற யாரும் கெட்டது பண்ணியிருக்க மாட்டேன், தீங்கு நினச்சிருக்க மாட்டேன், லஞ்சம் வாங்கியிருக்க மாட்டேன், யாருக்கும் கெடுதி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு காலத்தை தூக்கி சொல்ல முடியுமாண்ணா? என்னால் முடியாது. என்ன இப்பவே படாத
ஆனால் இதுவரை செய்த பாவங்களை தீர்த்து கொள்ள ஒரு உபாயம் இருக்கிறது. அந்த உபாயத்தை அப்பர் சுவாமிகள் நமக்கு அருளியிருக்கிறார். அந்த உபாயத்தை அப்பர் சுவாமிகள் நமக்கு அருளியிருக்கிறார். அது என்ன உபாயம்? விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழில் உண்டிய புகில் அவை ஒன்றும் இல்லையா, பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை. பாவம் இயல்பா சூழ்நிலையினால செஞ்சுட்டான்னா கூட போன போது விட்டு தொலைச்சிடலாம், கத்துக்கிறான். இப்போ சில பேர் தீர்த்தம் ஆட போவான், இவன் கம்முன்னு உட்காந்துருப்பேன். நம்ம முருக மாதிரி அப்படியே சைலண்டாக உட்காந்துருப்பேன். வாமாமே போகலாம், சும்மா பூச்சி கட்ச மாதிரி இருக்கணும், எலும்பு கட்ச மாதிரி போட்டு முடிப்போம். அப்போ போய் கற்றுக்குவாங்க. பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவேனர். அப்படி முருகப்பெருமான் அடியார்களுக்கு சரவண மந்திரம் தான். பாம்பன் சாமி சொல்லுவார், பணியருள் சேஷா பவர செவ்வாயா பச்சை மால் அயன்படி பாதா புனித குணாலா புகழ்பவர் தோழா பொன்றிடா அண்டர்தம் பரணே என்னை மறக்காது இங்கு அருளி செய்பவனே எழு செழுஞ்சீரலைவாயா தனிநிலை சுகனே உனை மறைக்கினும் என்னுடைய நா சாற்றிடும் சரவண பகவேனர். அதனால நண்பர்களே, இந்த கந்தர் சட்டி திருவிழா போது நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கஷ்டம்தான், கலிபுருஷன் காலம்தான். ஆனால் அநியாயம், அட்டுழியம், அராஜகம் எல்லாம் தான் இருக்கும். சத்தியம், தர்மம், நியாயம் இருக்காது தான். எல்லாருமே நல்லவனா இருக்கிறதுல நல்லவனா வாழ்றது ரொம்ப சுலபமாச்சே. முருகன் கூட இருக்க வரைக்கும் நான் முருகனை பற்றி பேசுறது வேற, வெளியில போன அப்புறம் நான் முருகனை பற்றி பேசுனாதான் பெருமை. இந்த அமைப்பில் இருக்கும்போது நான் முருகனை பற்றி பேசுறது எனக்கு பெருமையா? இவங்களுக்கு தீட்சணியப்பட்டாவே நான் முருக பக்தனை மாறிடுவேன். வெளியில போன அப்புறமா பல பேர் இருப்பான். நம்முடைய சுபாவத்துக்கும் கருத்துக்கும் ஒவ்வாத ஆட்கள் இருப்பான். அந்த இடத்துல முருக பக்தியை நட்டம். பாமன் சாமி ஒரு இடத்துல சொல்லுவாரு, இப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி இருந்தாலும் சரி நம்ம முருகரை நடக்கணும். சைவன் யாரை சொல்லலான்னு ஒரு இடத்துல சாமி கேள்வி கேட்பார். ஒரு 10-15 பாட்டு இருக்கா, என்னுடைய நெரிசல் மட்டும் நான் சொல்றேன். சைவன் யார் சொல்லலாம் அப்படின்னா, எங்க விஜயபாபு மாதிரி முழுசா திருநீர் அணிஞ்சா சொல்லலாமான்னா ஓரளவுக்கு சொல்லலாம். இவர் மாதிரி காவி வெட்டி கட்டி இந்த உத்திராட்சை போட்டுக்கணும் ஓரளவுக்கு சொல்லலாம். எங்க முருகனை மாதிரி கை எழுதி பாட்டு படிச்சா ஓரளவுக்கு சொல்லலாம். எங்க ஐயா மாதிரி விழாலாம் நடத்தி இது பண்ணா ஓரளவுக்கு சொல்லலாம். எங்க மாணவன் மாதிரி பாடலாம் பாடினா ஓரளவுக்கு சொல்லலாம். சாத்தான்குட்டி பிள்ளை மாதிரி பாடல்களுக்கு விதிமுறை சொன்னா ஓரளவுக்கு சொல்லலாம். எங்க திருநாகரசர் மாதிரி வாத்தியெல்லாம் வாசிச்சு சிவனாரியாரை துண்டு பண்ணா ஓரளவுக்கு சொல்லலாம். எங்க பாபு ஐயா மாதிரி சிவனை மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன்னு டான்ஸ் ஆடினா ஓரளவுக்கு சொல்லலாம். ஸ்தலங்கள் தோறும் சென்று பெருமானை வழிபட்டால் ஓரளவு சொல்லலாம். அங்க இருக்க தீர்த்தங்களில் நீராடினால் ஓரளவு சொல்லலாம். எப்பதான் ஏன் முழுமையா சொல்லுவேன்? ஹிருதயத்தில் குமார பரமேஸ்வரனை அர்ச்சனை புரியாவிடில் அத்தனையும் அவமாவேன. உள்ளத்துல முருகப் பெருமானை சிவபெருமானை அர்ச்சனை பண்ணணும். அதான் வள்ளல் பெருமான் சொன்னார், எத்துணையும் பேதமுறாதி எவ்வுயிரும் தம் உயிர் போலி என்னையே உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாயும் பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகதம் அடுக்கி ஏவல் புரிந்திடையின் சிந்தையில விளைத்ததால். இன்னொரு இடத்துல சொல்வார், வானுரைக்கும் மணிமன்றில் நடம் புரியும் பெருமான் வரவு எதிர்கொண்டு அவரருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் வளம் விதிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுவீர் சித்தி பெறடாகும். ஏன் உரைத்தேன்? இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையும் சுகம் நீர் தான் அடைதல் குறித்து. அப்படி அறிஞர் பெருமக்கள் ஞானிகள் எல்லோரும் ஐமுகச் சிவனும் அறுமுகச் சிவனும் வேறுபாடு பார்த்ததல்ல. நம்ம நாதவிந்துகள் ஆதி நம்ம பண்ணாங்க. தீபமங்கல ஜோதி நம, அப்புறம் தூய அம்பல, அப்புறம் தேவ குஞ்சரி பாக. நண்பர்களே, தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நமன்னா பெருமா ஜோதியாக இருக்கிறான். தீப மங்கள ஜோதி நமோ நம.
அதுவும் பெரிய ஞானிகளுக்கு. அதுக்கப்புறமா ஐயா மாதிரி ஆளுங்களுக்கு தூய அம்பல லீலா நம்ம நடராஜ பெருமான் மாதிரி. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு 12 கருத்தை கொடுப்பா, நான் கை நீட்டி வாங்கிக்கணும். தேவ கொஞ்சரி பாலா அருள் தார், இது 3 ஒன்று. அப்போ முருகப்பெருமானாகவும் சிவபெருமானாகவும் ஜோதியாகவும் விளங்குவது ஒன்றுதான். அதனால்தான் பாம்பன் சாமி இந்த விடைபுறத்தில் சரவண பவ சிவ குகனேன்னார். இதில் பீலியில் இவரும் சிவபெருமான் என்னார். பீலின்னா மயில், மயிலில் வருவார் சிவபெருமான், முருகன் தான் வருவார். பீலியிலே வரும் அருமுக சிவன் அர்த்தம்னு சொல்லி இந்த 2 நிமிஷம் இருக்கு. நான் ஒரு 1.25 அதுக்கு முன்னாடி போயிட்டு தண்ணி. நானும் ரொம்ப எக்கச்சக்கமாக நேரம் எடுத்துக்கிட்டு வச்சுங்க. அது உங்களை மாதிரி ஞானிகளுக்கு, எங்களை மாதிரி அஞ்ஞானிகளுக்கு. அதாவது அருணகிரிநாத சாமி சொல்வார், உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதம் நீ அலையோ எல்லாம் அற எண்ணெய் இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி. பெருமானை பார்த்து அவன் உல்லாசமாக இருக்க தான் சொல்கிறான். உல்லாச நிராகுல யோக இத சல்லாபம் சல்லாப வினோதனும். சல்லாபன்னு சொல்லிட்டு நான் பரவாயில்ல, சல்லாப வினோதன்ற அவனுக்கு இது தேவையே கிடையாது. அவன் எல்லாத்தையும் கடந்த நமக்காக அப்படி இருக்கான். சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற. எல்லாம் நிற்க முடியுமா நம்மளால? அது மாதிரி இதை கேட்கும் போதே 10 சிந்தனை உள்ள ஓடுது. ஐயோ 1:15 போச்சு, 1:30 மணிக்கெலாம் நம்ம ஆளு அனுப்புறேன்னார இது இழுத்து நடக்கிறேன்னா இந்த ஆள் வேற என்ன கந்த சஷ்டி வாழ்து எப்போ எல்லாம் முருகப்பெருமானா நேரம் ஆகிட்டு வந்து குற்ற போகிறான் அப்படின்னு பல சிந்தனை ஓடுது. என்ன இதில் எல்லாம் அற எப்படி இருக்க முடியும்? எல்லாம் அற எண்ணெய் இழந்தனால் எப்போ நம்ம இழக்க முடியும்னா அவர் சொன்னார் பாருங்க, நீ வேற என்னாது இருக்க, நான் வேற என்னாது இருக்கணும். அது வந்து முழுசாக மிங்கிள் ஆகிடும், முழுசாக மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணவே கூடாது. எப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தும் போய் கடலில் ஊற்றிட்டு இப்போ அந்த தண்ணி எடுக்க முடியுமா? ஒரு டம்ளர் தண்ணி நம்ம ஐயா சந்திரசேகர் ஐயா வீட்டிலேருந்து எடுத்துன்னு போகிறார். எடுத்துன்னு போயிட்டு எங்கள் வீட்டு தண்ணி நான் கடலில் ஊற்றுறேன், நானும் கடலும் ஒன்றாயிட்டோம் அப்படின்னா ஒன்றாயிட்டாங்க உண்மை. அதுக்கப்புறம் இவருக்கு அடையாளமே கிடையாது. there is no identity at all. he lost his full identity. அவருக்கு யாருக்கும் தெரியாது சந்திரசேகர் இந்த உடலா, உயிரா, உள்ளமா, அறிவா, எதுக்கு சந்திரசேகர்? இது எல்லாத்தையும் ஒன்று கட்டி அவன் ஒரு பேர் வச்சுக்கிறான். நல்ல காலமாக அவருக்கு சந்திரசேகர்னு பேர் வச்சுட்டான். அதனால் அன்பர்களே, பர்மனெண்ட் இன்பம் பெருமான் தான். ஆனால் அப்படி எல்லாரும் எங்களை எல்லாரும் சாமியாராக சொல்கிறேன்னா அப்படி சொல்லலை. தாமரையில் தண்ணி போல இருக்கணும். நம்ம டியூட்டியை செய்யணும், நம்ம கடமை செய்யணும். நம்ம நாளைக்கு ஒரு மாதிரி காவி கட்டின்னு கிளம்பிட முடியும் நம்மளால்? நம்ம காலையில் டிஃபன் வேணும், மத்தியானம் சாப்பாடு வேணும், 2 கூட்டு 2 பொரியல் வேணும், எல்லாம் வேணும். அதனால் பெருமானை நினைத்தால் உங்களுக்கு இகலோக வாழ்க்கை மட்டுமல்ல, மறுபடியும் பிறவாத்தன்மையும் தந்தருள்வான். அதுதான் அருணகிரிநாத சுவாமியும் பாம்பன் சுவாமியும் அப்பர் சுவாமிகளும் வலியுறுத்தினார்கள். அதை நமக்கு நினைவுறுத்துவதற்காக நம்ம ஐயா வெள்ளைச்சாமி அவர்கள் நம்ம எல்லாரையும் இங்கே இணைத்து என்னை பிழை பொறுத்து ஆள்வது உன்கடனை, அது மொத்தம் 10 பாட்டு. அது இன்னொரு முறை நான் இப்போ வகுப்பில் சொல்லிக் கொடுத்தேன், நம்ம ஆன்லைன் வகுப்பில். அது ஒரு பாட்டு 1 ஹவர் சொல்லிட்டு கொடுத்தோம். ஒரு பாட்டு 1 ஹவர் அப்படின்னா 10 பாட்டுக்கு வந்து 10 நாள் போச்சு. இங்கே இவர் 10 பாட்டையும் 40 நிமிஷத்தில் போட்டின்றாரு. இத்தனைக்கும் விஷயம் தெரியாத ஆள் இல்லை. என்ன மாதிரி விஷயம் தெரியாதால்னா பரவாயில்ல, விஷயம் தெரிஞ்சு வகுப்பு நடாத்தக்கூடியவர், ராஜேஸ்வரி உபாசகராக இருக்கக்கூடியவர், பதி உண்டு, நிதி உண்டு, புத்திரர்கள் மித்திரர்கள் பக்கம் உண்டு, எக்காலமும் பவிசு உண்டு, தவிசு உண்டு, திருஷ்டாந்தமாக யமபடரினும் திமிரமனுகா கதியுண்டு, காயமா சித்திகள் உண்டு, கரையுண்ட கண்டர்வால் அம்மனின் தாளில் கருத்து ஒன்று உண்டு ஆகுவேல், நதியுண்ட கடலென ஞானத்தை உண்டவர ஞானவா நந்த ஒளியே நாதாந்த ரூபமே வேதாந்த மோனமே
நான் எனும் அகந்தை தீர்த்து என் மதியுண்ட மதியான மதிவதன வள்ளியே மதுசூதனன் தங்கையே வரைராஜனுக்கு இருகன் மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண்மையே என்ற அளவிலே ஒரு சக்தி விவாச்சகராக விளங்கக்கூடிய முருகன் அவர் எனக்கு இளவல் தான். ஆழ்ந்த கூட தவத்தினாலே சிறந்தவர். இங்கே விட்டுக்கூடிய அத்தனை பேர்களுமே இப்போ கவிஞர் ஒருத்தர் வந்திருக்காரு, அதில் பெரும் சிவனடியார் நம்ம பூதலிங்கம் வந்திருக்காரு. அத்தனை பேருடைய திருவடிகளையும் சிரசிலே தாங்கி என் பிழை பொறுத்து ஆள்வது உமது கடனே, வாழ்க வளர்க சிறக்க செழிக்க ஓங்குக உயர்க வெற்றிவேல் முருகனுக்கு